என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்காக? நீங்க என் மேல கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டீங்கிற ஆத்திரத்துல நீங்க வணங்குற அந்த தெய்வத்தை தூக்கி எறிய போனேன். அந்த நேரத்துல நம்ம வண்டி ஹாரன் சத்தம் கேட்டது. என்னையே அறியாம என் உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. உடனே உங்க தெய்வத்தை இருக்கிற இடத்துலயே வச்சுட்டு வந்துட்டேங்க. இப்பவாவது தெய்வம் இருக்குங்கிறத நம்புறியா? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இந்த கடவுள் பிரச்சனையில தான் நமக்குள்ள பேதம் இருக்கே தவிர கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நான் ஏதாவது தவறி இருக்கேனா? உங்களையே கேட்கிறேன். நீங்க தெய்வத்தை வணங்காதீங்கன்னு சொன்னா நீங்க வணங்காம இருப்பீங்களா? அது எப்படி முடியும்? அதே போல எனக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்ய சொல்லி என்ன வற்புறுத்தாதீங்க. கடவுள் இல்லைங்கிறியா? இருக்கு இல்லைங்கிற பிரச்சனை இனிமே இந்த வீட்டுக்குள்ளேயே வேண்டாங்க. கல்யாணமாகி எவ்வளவு நாள் ஆச்சு? மத்தவங்களை போல ஒரு நாளாவது நாம சந்தோஷமா இருந்திருக்கோமா? மகனே, நீயும் உன் மனைவியும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். அவள் உன் வழிக்கு வரவில்லை என்று வருந்தாதே. நீ அவள் வழியில் சென்றால் பிறகு அவள் உன் வழியில் வருவாள். வெற்றி காண்பாய். உண்மைதான். நீயா விரும்பி என்னுடைய வழிக்கு வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனை பத்தி உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். மறக்கதான். இனிமே நாம சந்தோஷமா இருப்போம். என்னங்க, கல்யாணமானதுல இருந்து இப்படி வீட்லயே அடப்பட்டு இருக்கோமே, ஒரு 10 நாளைக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாமா? போகலாமே. நமக்குள்ள சண்டை தீர்ந்து போச்சுன்னு மாமாவுக்கு தந்தி கொடுக்க போறேன். இந்த வீட்லயா இப்படி ஒரு சிரிப்பு சத்தம்? எலியும் பூனையுமா இருந்தாங்க, இன்னைக்கு நான் டபரா டம்ளர் மாதிரி கரகரன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ, வெளியில மழை பெய்யுதான்னு பார்த்து சொல்றேன். எதுக்காப்பா இப்ப மழை பெய்யணும்? அப்பா வேலாயுதம், சிரிச்சியாப்பா சிரிச்சியாப்பா. நீங்க 2 பேரும் என்னைக்குமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். இந்த வீட்டுல சிரிப்பு சத்தம் மாத்திரம் கேட்க கூடாது, அழுத சத்தமும் கேட்கணும். எதுக்குப்பா? குழந்தைய சொல்ல நாங்க 2 பேரும் வெளியூர் போறோம். வெளியூர் போறீங்களா? வெரி குட் வெரி குட். திரும்பி வரும்போது அழகான குழந்தையோட மகாராஜா திரும்பி வரணும். சரி சரி. பரமசிவம், நீதான் நாங்க வர்ற வரைக்கும் வீட்டை பாத்துக்கலாம். பாப்பா வேலாயுதம், வீட்டை விட நான் பாத்துக்கிறேன். திரும்பி வரும்போது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன், பாலாடை வச்சுக்கிட்டு. உங்களுக்காக இல்ல, குழந்தைக்காக. புறப்படுறது உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். பரமசிவம் முதலாளி எனக்கு மரியாதை கொடுக்குறாரு, நீ யாரையா சொல்றதுக்கு? அப்படி சும்மா இருமா. போகக்கூடாதுன்னா இந்த கேஸ் எங்கிட்ட விடு, நீ கேட்டாண்ட போ. சரி வாங்க. கோடீஸ்வரி பாமா, என்ன முக்காடு? வெளியில தலை காட்ட முடியல. பணத்திமிர் பிடிச்சு திரிஞ்சப்பவே எனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு இப்படி முக்காடு போட்டுக்கிட்டு முச்சந்திக்கு வருவேன்னு. இப்படி எல்லாம் ஆகும் தெரியாம போச்சியா? அடிச்சு கொண்டுடுவேன். உன்னால போலீஸ்காரன் என் கைக்கு விளங்க மாட்டாங்க. உன்னை பழிக்கு படி வாங்க விட போறேன். நீ வா வெளியே. வேண்டாயா வேண்டாயா வேண்டாயா, நீயும் அப்படி பேசுற. பணம் வந்துருச்சுன்னா குணம் மாறிட கூடாது தெரியுமா? அன்னைக்கு வேலாயத்துக்கிட்ட உதவிக்கு வந்தியே, அவன் உட்கார்ந்தானா? உனக்கு உட்காரத்துக்கு இடம் கொடுத்து மரியாதையா பேசுறான். கள்ள நோட்டு வந்த உடனே நீ போ வா, மரியாதை கொஞ்சம் பேசுற. பாத்தியா, படிக்க தெரியா படி. கோயில்ல மணி அடிச்ச வேலாயுதான் இன்னைக்கு கோடீஸ்வரன். கோடி கோடியா பணம் வந்தும் கூட அந்த ஆளுக்கு குணம் மாறவே இல்லை. உழைத்து உன், புரியுதா? புரியுதியா? நீ அன்னைக்கு வேலாயுதம் முருகனை கும்பிட்டதுனாலதான் பணக்காரன் ஆயிட்டான்னு சொன்னதும் எனக்கும் ஆசை வந்துடுச்சு. இப்படி போரித்தரமா கும்பிட்டா உள்ள பணமும் போயிடும், தெரியுதா? அதை நான் உணர்ந்துட்டேயா. இனிமே நீதான் காப்பாத்தணும். எனக்கு 3 முடிச்சு போட்டுட்டியானா? நீ கோயில்ல மணி அடிப்பேங்கிறியா? அது இல்ல, நான் கவலை இல்லாம இருந்துடுவேன்னு சொன்னேன். உன் கழுத்துல முடிச்சு போட நான் என்னைக்குமே தயாரா இருக்கிறேன். எதுக்கு? வேலாயுதம் ஊர்ல இருந்து வந்துட்டோம். வேண்டாயா, அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும். அவர் ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள நம்ம கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அதுவும் சரிதான். எப்படியோ நல்ல நாள் பார்த்து ஒரு நாளைக்கு கல்யாணத்தை பண்ணிக்குவோம். வேலாயுதம் வந்ததுக்கு அப்புறம் டபால்னு கால விழுந்துருவான், உடனே மன்னிச்சிருவான். நீ சொன்னியா அன்னைக்கு டாக்ஸில சாமி வந்துச்சுன்னா, அப்பவே நான் கொஞ்சம் யோசனை பண்ணி இருக்கணும். என்னடா தேர்ல தானே சாமி வரும், கார்ல வராதேன்னு ஏமாந்துட்டேன். போயா, நீ எப்பவும் இப்படித்தான். வாட்ச்மேன் வாட்ச்மேன், உள்ள யாரையும் விடாதப்பா. உள்ள வாங்குற. என்னப்பா சொல்ற? தெரியாத சும்மா திருட்டு கல்யாணம் சொல்லிட்டு எரியா திருட்டு கல்யாணம். அப்ப நல்ல கல்யாணம்னா உங்களை மாதிரி 4 தடியில வச்சு சோறு போட்டாங்க. நான் முருகக்கடவுளுக்கு சாட்சியா நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன் தெரியுமா? ஐயா, ஓவிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு போக எங்களால முடியாது. நீ வாங்கின பணத்தை திருப்பி கொடு. ஆட்டையா தர்றேன். என் முதலாளி வேலாயுதான் இன்னைக்கு தான் வந்திருக்கான். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுங்கிற விவரத்தை இப்பதான் ஆள் மூலியமா சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன்.
நானே அவன் கஷ்டப்பட்ட காலத்துல கூடவே இருந்தவனாச்சா, என்ன இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தடபடலாம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டுக்குவான். அப்புறம் பணத்தை கொடுத்துருவான். நானு நாளைக்கு நல்ல நாளா இருக்குதா, உங்களை எல்லாம் ஒரு மாதிரியா கணக்கு தீர்த்துறேன். நாளை காலையில 8 மணிக்கு வருவோம், பணத்தை கொடுத்துடணும். ஏன் 8 மணி? 9 மணிக்கு வாங்கல. ஏன் 8 மணிக்கு நான் கொஞ்சம் வெளியே போறேன். இல்ல வந்துருவேன். நீ என்ன பண்ணுவையோ எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு பணம் வாங்காம போக மாட்டோம். ஆமா. பரமசிவம், உன் பஜார் புத்தி ஒண்ணு விட்டு போவாதா? கல்யாணத்துக்கு அப்புறமா பரமசிவான்றியா? மரியாதை தெரியல? அத்தான் அப்படி கூப்பிடு. நான் பிளாட்பாரத்துல கடை வச்சப்ப கூட என் வீட்டு வாசல்ல எந்த கடைக்காரனும் நின்றதில்ல. தப்புதான். ஒரு நல்ல நோட்டுக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா நான் நல்லவன் வந்திருப்பான். ஒரு கள்ள நோட்டுக்காரிய கல்யாணம் பண்ணிட்டா கடங்காரன் தான் வருவான். போய்யா, இதேடா புறப்படு, வேலையை விட்டு போவான். 10 நாள் ஊருக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னேன். 3 மாசம் போனதே தெரியல. ஆமாங்க, அந்த பிரயாணம் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுங்களா? சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா இங்க எவ்வளவு வேலை தேங்கி கிடந்துச்சு பத்தியா? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேனே. ஊர்ல இருந்து திரும்பி வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்களுக்கு எத்தனை டெலிபோன் கால்ஸ் வந்துடுச்சு. சரி சீக்கிரம் புறப்படுங்க. நான் புறப்படுறேன். பரமசிவம் வந்தான்னா நான் சொன்னபடி நடந்துக்க. சொன்னபடி செய்யி. வந்த உன்னை டமால்னு கால்ல விழுந்துரு. காலை ரெண்டு அப்புறம் என்ன பண்றது? கேட்டியே, காப்பி பிரிட்ட எவர் சில்வர்ல வேலாயுதான் ஜரிகை வேட்டி கட்டிட்டு வந்து நிப்பான். விழுந்த வாக்குல ஜரிகை அர்த்த அறிவு கட்டவன. முருகா 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 முருகா, எங்களை மன்னிச்சிரு. வேலாயுதம், எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி போச்சு. நீ இருந்து பண்ணி வைக்க வேண்டிய காரியம் சந்தர்ப்ப சூழ்நிலை ஐயரை வச்சு முடிச்சுக்கிட்டு. இத பாரு, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணு. அப்புறம் ஏதாவது கையோட பண்ணு. நல்லா இருமா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னப்பா இது? ஐயா, வசூலுக்காக வீட்டுல வித்வான்லாம் காத்துட்டு இருக்காம்பா. என்னையா அது? காலம் எல்லாம் இவரோடய கஷ்டப்பட்ட இவ்வளவுதானா? மாமா கும்பிடுறமா, அம்மா கும்பிடுறமா, கும்பிடுறமா. கும்பிடுறமா. நீங்க 2 பேரும் நல்லா இருங்க. நான் சொல்லல, அம்மா மனசு தங்கம். இது ஐயா உங்களுக்கு கொடுக்க சொன்னார். நான் சொன்னேன், ஐயா மனசுதான் தங்கம். இனிமே நீங்க 2 பேரும் எங்கேயுமே போக வேண்டாம், நம்ம அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கலாம். அம்மானா அம்மாதான், இதுவும் ஐயா தான் சொன்னாரு. ஐயானா ஐயாதான். அம்மா விட ஐயா நல்லவங்க, ஐயா விட அம்மா நல்லவங்க. கொடுத்துக்கிட்டே இருந்தா உனக்கு நல்லவங்க. வாங்க. டாக்டர், என்ன திடீர்னு வெறுங்கையோட கேட்டா எப்படி சொல்லுவேன்? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு இல்ல, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க. என்னங்க விஷயத்தை சொல்லாம பீடியை போட்டா எப்படி? மிஸ்டர் வேலாயுதம், உங்க மனைவி 3 மாத கற்பம். டாக்டர் சொன்னது உண்மைதானே? உண்மைதானே? சிரிச்சது போது நிறுத்தியா? என்ன மாமா உன் சிரிப்பை அவ்வளவு நாளைக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறது? வேற யாரு சிரிக்கிறத பாக்கணும்ன்ற? என்ன கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள புரியாத ஆளியா? எனக்கு அது மாதிரி வேணும். அட இவன் என்னடா இவ? அங்கங்க கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டிங்க புருஷனை பார்த்து புடவையை கொண்டா, பூவை கொண்டா, அல்வாவை கொண்டான்னு கேட்பாங்க. நீ என்னன்னா கேலண்டர் கேட்கற? உனக்கு எத்தனை கேலண்டர் வேணும்? நான் கொண்டுறேன். ஐயோ ஐயோ, நான் கேலண்டரை கேட்டேன். அந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு கேட்டேன். நீ அந்த வேலாயுத மாதிரி சஷ்டி விரதம் இரு, நான் அந்த மரகதம் மாதிரி மாங்காய் திங்கிறேன். நீ மாங்காய் திங்கணுங்கிறதுக்காக நான் சஷ்டி விரதம் இருந்து பட்டினி கிடக்கணுமா? தப்பு தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. விரதம்னா வேண்டுதல். பரவாயில்லையா, உனக்கு கூட புத்தி வந்துருச்சே. ஆஹா, உனக்காக நான் விரதம் இருக்கிறேன். இப்பதான் புரியுது, பெரியவங்க எல்லாம் சஷ்டியில் இருந்தா தான் அகப்பையில வரும்னு சொன்னாங்களே, எதுக்குன்னு. ஆமா, இந்த வாரம் சனிக்கிழமை சஷ்டி வருது, நீங்க விரதத்தை ஆரம்பிச்சிடுங்க. சனிக்கிழமையா வருதா? அதுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? ஏன் மாமா, இந்த குழந்தை வெள்ளக்கார குழந்தை மாதிரி இருக்கு, அது எப்படி நமக்கு? சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு மகன் பிறக்கணும். முருகா, என் பொண்ணுக்கு சுகப்பிரசவம் நடக்கணும். கவலைப்படாதீங்க ஐயா, உங்க மனசு போலவே எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தையா?
குழந்தை பிறந்திருக்கு மாப்பிள்ள.